இதுதான் எங்கள் மாடி தோட்டம். எங்களுக்கு மாடியில் இருக்கிற 600 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு விருப்பமான எல்லா செடிகளும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூச்செடிகள் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டு பூச்செடிகள் வச்சேன். செம்பருத்தி, ரோஸு இது தான் அதிகமாக வச்சுருக்கேன். அதன் பிறகு கீரை, காய்கறி செடிகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மூலிகை செடிகள்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வைக்க ஆரம்பித்தேன். பெரிய தொட்டியில் மர வகைகள்லாம் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் கொடி வகைகள்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் அந்த பந்தல் போட்டு அதுக்கு ஆரம்பிக்கணும். அதனால் முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கோம். இந்த செடிகள்லாம் வெயிலிருந்து பாதுகாக்க நான் க்ரீன் ஷேட் போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது அந்திமல்லிப்பூ. இது இது பாருங்கள் 2 லிட்டர் பாட்டிலில் வச்சுருக்கிறேன். இது பெரண்டை செடி. இது எலும்பு முறிவு, அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இது குணமாகும். இது கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது. இதுவும் கற்பூரவள்ளி தான். இது ஒரு அழகு செடி. இதுலேயும் ஒரு பெரண்டை தான் வச்சுருக்கேன். இது செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி. இது பாருங்க, பிங்க் கலர் செம்பருத்தி. இது சாண்டல் கலர் செம்பருத்தி. இது பச்சை கலர் சாமந்தி பூ. இது மல்லிப்பூ. கொத்து கொத்தாக பூக்கும் மல்லிப்பூ. இது இட்லி பூ. இந்த இட்லி பூவில் இது ரெட்டு. இது இந்த பாருங்க பிங்க் கலர். இது ஒத்த செம்பருத்தி. இது 5 ஃபேஸ் செம்பருத்தி, 5 முக செம்பருத்தி. இதில் கத்திரிக்காய் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு ரெட்டமல்லி செடி. இது பிளாக் ரோஸ். இது கலர் சேஞ்சிங் ரோஸ். இது கலர் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிட்டே வரும், அப்படியே பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது எல்லோ கலர் ரோஸ், கொத்து கொத்தாக பூக்கும் எல்லோ கலர் ரோஸ். இது ஒரு பிங்க் கலர், ரெட் கலர் ரோஸ். இது பிங்க் கலர் செம்பருத்தி, ஹைப்ரிட் வகை சேர்ந்தது. இது இது பாருங்கள் வெண்டைக்காய் செடி. இது இதுவும் சாண்டல் கலர் செம்பருத்தி. இது இருக்குது பாருங்கள், சாண்டல் கலர் செம்பருத்தி பூ. இதுக்கு பக்கத்தில் சாமந்தி பூ செடி. இதில் இந்த பாருங்கம்மா கொட்டை சும்மா போட்டு விட்டேன். இதில் அழகாக இது முளைச்சி வந்துடுது. இதுக்கு பக்கத்தில் பாருங்க, இது எலுமிச்சை செடி. நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்கள், எலுமிச்சை செடி. இது ஜாதி மல்லி, கொய்யா. இதில் இதை பாருங்கள், கொய்யா நல்லா நீட்டாக வந்துட்டு இருக்குது. இது வெள்ளை செம்பருத்தி. பாருங்க, வெள்ளை செம்பருத்தி. இது ஒரு ஜாதி மல்லி தான். இது பாருங்கள், இது கேசவர்த்தினி செடி, மூலிகை செடி, கேசவர்த்தினி செடி. இதில் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், இது இஞ்சி புதைச்சி வச்சுருக்கேன். இது அழகாக முளைச்சி வந்திருக்கு. இது ஒரு கத்திரி செடி. இது 7 டேஸ் ரோஸ். இது 7 டேஸ் ரோஸ். இது நாட்டு வகையான ரோஸ். இதுவும் ஒரு ரோஸ் செடி தான். இது பூ வந்தால் தான் தெரியும் என்ன கலர்ட்டு. இது இதை பாருங்கள், ஜிமிக்கை பூ. செம்பருத்திலே ஜிமிக்கை பூன்னு சொல்கிறது. இது 2 அடுக்காக அப்படி வரும். இது வல்லாரை செடி. வல்லாரை மூலிகை செடி தான். இதுவும் தோசைலாம் போடுவோம்ல, வல்லாரை செடி. இது மாதுளை செடி. மாதுளை செடியை இங்கே 2 தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள், மாதுளை செடி. இது சாமந்தி செடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு பாருங்கள். இது சாமந்தி செடி. இதுவும் ஒரு நாட்டு வகை ரோஸ் செடி தான். இதுக்கு பக்கத்தில் இது பாரிஜாதம். இந்த பாருங்கள் பாரிஜாதம். இந்த பாருங்கள் பூ பூத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பூவாக ஒயிட் கலரில் பூக்கும். நல்லா அழகாக இருக்கும். இது கிட்ட வந்தாலே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இது பாரிஜாதம். இதுவே இருக்கும். இதுவும் பாரிஜாதம் தான். இதில் இந்த பாருங்கள் நிறைய, இந்த பாருங்கள் நிறைய முட்டு வச்சுது. இந்த
நிறைய மொட்டு வச்சுருக்குது. பாரிஜாதம். இது வந்து சோத்து காத்தாழை. இங்கே பாருங்கள், ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசாக வந்துடுது பாருங்கள், சோத்து காத்தாழை. இது வந்து ஒரு ரோஸ் செடி தான். இதுவும் வந்து ஒரு பன்னீர் ரோஸு. இது வந்து இதில் முருங்கை வச்சேன், செடி முருங்கை. இதுலேயே இங்கே பாருங்கள் துளசி செடியும் அதிலே வந்துடுச்சு. இது வந்து வெண்டை செடி. இது பக்கத்தில் கற்பூரவள்ளி, இதுவும் கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்கிறது. இது பக்கத்தில் இது ஒரு செம்பருத்தி செடி. இது ஒரு செம்பருத்தி, ஹைப்ரிட் செம்பருத்தி, ரெட் கலர். இது வந்து தக்காளி செடி. இது வந்து குண்டுமல்லி செடி. இதுவும் வந்து குண்டுமல்லி செடி. இதெல்லாம் மல்லி செடி தான். இது வந்து காஷ்மீர் ரோஸு. இது வந்து கொத்து கொத்தாக பூக்கும். இப்போ இதை பாருங்கள், கட் பண்ணி விட்ருக்கேன். இதை நல்லா இதை பாருங்கள், அழகாக துளிர் விட்டு வந்துன்னு இருக்குது பாருங்கள். கட் பண்ணி விட்ருக்கேன், துளிர் விட்டு வந்துருக்கு. இது வந்து இதை பாருங்கள் மிளகாய் செடி. இது பாருங்கள் மிளகாய், அதை காய்ச்சி இது பாருங்கள் மிளகாய் செடி. இது வந்து இதுவும் ஒரு செம்பருத்தி செடி. இதில் வந்து ரெட் கலரில் அப்படியே ரோஸ் மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும். இது வந்து நான் விதை போட்டு வந்த லெமன் செடி. இது நம்ம வந்து லெமன் ஜூஸ் போட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதம்லாம் நம்ம பிசையறதுக்கு பிழியும் இல்லைங்களா, அந்த லெமனை வந்து இதில் கொட்டையை எடுத்துன்னு வந்து போட்டோன்னா இது முளைச்சி வந்தது தான் இது. இது வந்து ஒரு நாட்டு வகை ரோஸ் தான். இது மனோரஞ்சித பூ. இந்த பாருங்கள், இது மரமாக தான் வரும். ஆனால் இது மாடி தோட்டத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக இது வந்து சின்ன செடியாகவே நம்ம வளர்க்கலாம். இது பாருங்கள், இது ஒரு 20 லிட்டர் இதில் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு குண்டுமல்லி செடி. இதுக்கு பக்கத்தில் துளசி. இது துளசி செடி. இது வந்து வாழை மரம். இது பாருங்கள், ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன் வாழை மரம். இதுக்கு பக்கத்தில் வந்து இன்சுலின் செடி. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. இது காலையில் வெறும் வயிற்றில் நம்ம பறித்து ஒரு செடி ஒரு இலையை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது சுகருக்கு. இது பக்கத்தில் இங்கே பாருங்கள் பட்டன் ரோஸ். இதெல்லாம் பட்டன் ரோஸ். இது வந்து வேப்பிலை. இது ஒரு செடியாக வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பட்டன் ரோஸ். இது எல்லாமே பட்டன் ரோஸு. இது வந்து அந்திமல்லிப்பூ. இது வந்து புதினா. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக புதினா. இது வந்து லெமன் கிராஸ். இது லெமன் கிராஸ். இது வந்து காலையில் லெமன் டீ குடிப்பாங்க பாருங்கள், அதுக்கு இது போட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து நாற்று விட்டுருக்கேன். அதை வந்து இதில் வைக்கிறதுக்காக மண் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சாமந்தி செடி. அது பக்கத்தில் பாருங்கள் முடக்கத்தான் கீரை. அது எங்கே பார்த்தாலும் படரும். எல்லா தொட்டிலையும் அது தானாக நிறைய வந்து நடக்கும் முடக்கத்தான் கீரை. இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து கல்லுக்கு வந்து கிட்னியில் இருக்குதுல்ல, அந்த கல்லுக்கு வந்து இது ஒரு இலையை பறித்து சாப்பிட்டா வெறும் வயிற்றில் காலையில் ரொம்ப நல்லது. அது கிட்னிக்காக அது அந்த செடி. இதில் வந்து ஒரு தக்காளி செடி வச்சுருக்குது. இதில் வந்து இதை பாருங்கள், இதெல்லாம் மின்ட்டு துளசி. இது வந்து சளி பிடிச்சிதுனாக்கா இது ஒரு இலையை பறித்து சாப்பிட்டோம்னா சளியே இருக்காது. இது வந்து சப்போட்டா மரம் பாருங்கள், பூ எடுத்துது பாருங்கள், சப்போட்டா மரம். இதுக்கு பக்கத்தில் இது ஆரஞ்சு மரம். இதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் வாழை மரம். இது வந்து இலை வந்து சின்னதாக வரும். இது ஒரு பழ வகை மரம் தான். இதில் பக்கத்தில் இங்கே பாருங்கள், இந்த பேக்கில் வந்து கீரை, மணத்தக்காளி கீரை. இது நிறைய பறித்து நான் அடிக்கடி இதை பறித்து கூட்டு வச்சுருவேன். இப்போ மறுபடியும் துளுத்து வந்துருக்குது அழகாக. இது வந்து கொக்கோ பீட்டு. இங்கே பாருங்கள், இது நல்லா ஊற வச்சுருக்கேன். இது அன்னக்குடையில் போட்டு. இது வந்து இது ஒரு கத்திரிக்காய் செடி. இந்த பாருங்கள், இதில் காய் எப்படி காய்ச்சிது பாருங்கள். இது பாருங்கள் கத்திரிக்காய். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இது பாருங்கள் பூ பூத்துருக்குது. இனிமேல் தான் இதில் காய் பிடிக்கும். இது வந்து பாலக்கீரை. இங்கே பாருங்கள், இது பாலக்கீரை. இதில் வந்து கொத்தமல்லி விதைச்சி பார்க்கலாம், வருமானு பார்க்கலான்னு பார்த்தேன். இது பார்த்தா அழகாக வந்துடுச்சு. நீ நிறைய விதைக்க வேண்டியது தான் கொத்தமல்லி செடி. இது வந்து ஒரு மூலிகை செடி. இது தும்பப்பூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி அரிசி போட்டு
காய்ச்சி இதில் வந்து நல்லா காய்ஞ்ச பிறகு ஆற வச்சு தலையில் உடம்புல ஃபுல்லாக தடவின்னு குளித்தோம்னா உடம்பு ரொம்ப நல்லது. இது மூலிகை செடி. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது வந்து கத்திரிக்காய் செடி தான். இதில் வந்து இதை வருங்க முள்ளங்கி செடி. இது ஒரு ரோஸு, ரெட் கலர் ரோஸு. இது வந்து சம்பங்கி செடி. இதெல்லாம் பூத்து முடிச்சிச்சு. இங்கே பாருங்கள், இனி கட் பண்ணி விடணும். பூத்து முடிச்சிருக்குது. இது வந்து இதை பாருங்கள் அந்தி மல்லி. இது ஈவினிங்கில் தான் பூக்கும். அந்தி மல்லி தான் இது. அந்தி சாயும் போது பூக்கிறதால தான் அது அந்தி மல்லின்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு செம்பருத்தி. இது வந்து தக்காளி. இது பாருங்கள், இதில் இருந்து அந்த சொட்டி வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் பூ. இது பாருங்கள், பூ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம இதை பாருங்கள், கொம்பு போட்டு கட்டி வச்சா கூட இது அப்படியே படர்ந்து போயிடுது. அடுத்த தொட்டி வரைக்கும் இப்படி போயிடுது. வெயிட்டு தாங்காமல் ஓடி போயிடுது அந்த பக்கம். இது ஒரு ரோஸ் செடி, நாட்டு ரோஸ் செடி. இது ஒரு செம்பருத்தி தான். இது வந்து ஒரு பிங்க் கலர், இது ஆரஞ்சு கலரில் பூக்கும். இது ஒரு செம்பருத்தி. இது வந்து டார்க்கு ரெட்டு மாதிரி இருக்கும். இது பாருங்கள் ஜாதி மல்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள் ஜாதி மல்லி. இதை நல்லா கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டோன்னே இப்போ நிறைய பூ எடுத்துருக்குது. இது பக்கத்தில் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது பாருங்கள். இது ஒரு கத்திரிக்காய் செடி. இதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிது பாருங்கள். வெண்டைக்காய், இந்த ஒரு வெண்டைக்காய், இங்கே ஒரு வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் செடி. இதுக்கு பக்கத்தில் வந்து இது வந்து மினி ஆரஞ்சு. இது வந்து இதை பாருங்கள், இப்பயே இதை பாருங்கள் காய்க்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நெல்லிக்காய் சைஸில் தான் வரும். இது வந்து அப்படியே பறித்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், ஸ்வீட்டாக இருக்கும். இது மினி ஆரஞ்சு. இது ஒரு கத்திரிக்காய் செடி தான். நாற்று விட்டு இது வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மல்லி செடி. இது வந்து பட்டன் ரோஸு. இது பாருங்கள், இதில் வச்சேன். இதுலேருந்து இப்படி கீழே வரைக்கும் அழகாக படர்ந்து வந்துடுது. இதில் வேறு ஏதோ ஒரு செடி முளைச்சி வந்துருக்குது. அது என்ன செடின்னு தெரியல. இது பாருங்கள், இது வந்து ரெட்டமல்லி செடி. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து நெல்லிக்காய் செடி. இது பக்கத்தில் இது பட்டன் ரோஸ், நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இது ஒரு ரோஸ் செடி. இது வந்து குண்டுமல்லி செடி. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துட்டு பாருங்கள். பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இது பூக்கள்லாம். குண்டுமல்லி, இதுவும் குண்டுமல்லி தான். ரெண்டுமே குண்டுமல்லி தான். இது வந்து ஒரு ரோஸ் செடி, நாட்டு ரோஸ் தான். இது பாருங்கள், இது ஒரு எல்லோ கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி. இதுலேயும் நிறைய அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 2 பூ இன்றைக்கி பூக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து எல்லோ கலர் சாமந்தி பூ, எல்லோ கலர் சாமந்தி. இது வந்து ஒயிட் கலர் சாமந்தி. இது வந்து இந்த பாருங்கள் பிங்க் கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி. பிங்க் கலர், இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர் நிறைய பூ பூக்கும். இதில் எக்கச்சக்கமாக பூக்கும். இது பாருங்கள், இது வந்து வாடாமல்லி. இது வந்து நம்ம வாடாமல்லி செடி வந்து நம்ம தோட்டத்தில் வச்சோம்னு வச்சுங்களேன், எப்பயும் பூ இருந்துகிட்டே இருக்கும். மற்ற பூவெல்லாம் நம்ம பறித்தா கூட இது தோட்டத்தில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வாடவே வாடாது. இதுக்கு பேரே அதனால தான் வாடாமல்லி. இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பாருங்கள் சங்குப்பூ. இது எங்கே பார்த்தாலும் போய் படர்ந்து செடியெல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டோம். இந்த பாருங்கள், இது விநாயகருக்கு ரொம்ப உகந்த பூ. இது சங்குப்பூ. இது வந்து ரெட்டமல்லி செடி. நிறைய பூ பூத்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த பாருங்கள் கட் பண்ணி விட்டால் நல்லா துளிர் விட்டு வந்துருக்குது. இது வந்து துளசி செடி, துளசி. இதுவும் வந்து ஒரு ரெட்டமல்லி செடி தான். இதுக்கு பக்கத்தில் வந்து இது க்ரீன் கலர் ரோஸ். இது பாருங்கள், இது கட் பண்ணி விட்டேன். இந்த பாருங்கள் அழகாக துளிர் விட்டு வந்துனே இருக்குது. க்ரீன் கலர் ரோஸ். இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் கலர் ஒத்த செம்பருத்தி. இதுவும் ஒரு மூலிகை செடி தான். இது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு வாடாமல்லி செடி தான். இது பக்கத்தில் இந்த மிளகாய் நாற்று விட்டு வச்சுருக்கேன்.
இது வந்து இதை பாருங்கள், கனகாம்பரம், எல்லோ கலர் கனகாம்பரம் செடி. நிறைய பூ பூத்துது, இப்போ தான் கொஞ்சமாக பூக்குது. இது வந்து ஒரு நீட்டாக இதை பாருங்கள், இதனுடைய அரும்பை பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது, கொத்து கொத்தாக பூக்கும். இது ஒரு ஜாதி மல்லி மாதிரியே ஒரு மல்லி செடி தான் அது. இது வந்து செம்பருத்தி, பிங்க் கலர் செம்பருத்தி. இது வந்து நான் பதியம் போட்டு தான் இதில் வச்ச செடி தான் இது. இது வந்து இது ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து ஒயிட் நந்தியாவட்டை. இது பாருங்கள், ஒயிட் நந்தியாவட்டை செடி. இது நிறைய பூ பூக்கும். இது ஒயிட் நந்தியாவட்டை. இது பக்கத்தில் இங்கே பாருங்கள், இது வந்து கருவேப்பிலை செடி. இந்த பாருங்கள், இது ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போய் பாருங்கள், கருவேப்பிலை செடி. இது வந்து பக்கத்தில் முருங்கை செடி, நீட்டாக பெருசாக போய் இது பாருங்கள் முருங்கை. இது வந்து ரெட்டை செம்பருத்தி. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இது ஒரு செவ்வந்தி பூ. அப்படியே கலர் பிங்க் கலரில் பூக்கும், அழகாக நிறைய பூக்கும். இனிமேல் தான் சீசனு, அக்டோபர் நவம்பர்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நித்திய கல்யாணி பூ. இது வந்து மூலிகை செடி தான். இதுவும் மாடியில் இப்போ இந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டோம், மாடி தோட்டத்தை. இந்த பக்கம் பால்கனியில் வச்சுருக்கேன். இப்போ பால்கனியில் இருக்கிற செடிங்களை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், வெத்தலை செடி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடியாக, இது பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக. நிறைய இதில் வெத்தலை இருந்தது. இது வந்து இப்போ கொரோனா டைமில் வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் நிறைய எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதில் பறித்து நிறைய கஷாயம் போட்டார். நிறைய பறிச்சிட்டோம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இதை பாருங்கள், நான் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். கத்திரி செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து விதை போட்டு வச்சுருக்கேன், இன்னும் வரல. இதெல்லாம் நடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். சாமந்தி செடி, ரோஸ் செடி. இது வந்து இதை பாருங்கள், இது வந்து நித்தியமல்லி செடி. கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனிலேருந்து இது வருது. இங்கே பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துருக்குது. இன்றைக்கி வந்து கொடி வந்து ஒரு நூல் கட்டி படர விடணும், இன்னும் மேலே ஏற்றணும். நல்லா கீழே பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன். அங்கேருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், இது வந்து செம்பருத்தி, மொத்த செம்பருத்தி பூ, ரெட் கலர். இதுவும் நிறைய பூ பூக்கும். இது பாருங்கள் நிறைய பூ எல்லாம் பாருங்கள், நிறைய பூ வந்துகிட்டே இருக்கும், நிறைய பூக்கும் அதில். இது வந்து வெள்ளை செம்பருத்தி. இதுலேயும் அந்த மாதிரி நிறைய பூ. இன்னும் சரியாக பூக்கலை. இந்த வெள்ளை செம்பருத்தி. இது வந்து இந்த பாருங்கள் சோத்து கத்தாழை. இது பக்கத்தில் ஒரு மல்லி செடி இருக்குது. இது ஒரு மல்லி செடி. இது பக்கத்தில் வந்து சோத்து கத்தாழை. இதுவும் சோத்து கத்தாழை தான். இதுக்கு பக்கத்தில் வந்து இதை பாருங்கள், இது வந்து பப்பாளி செடி. இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து முல்லை செடி வச்சேன். இதில் வந்து மஞ்சள் சும்மா புதைச்சி வச்சேன். இங்கே பாருங்கள் மஞ்சள் அழகாக எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் மஞ்சள். இது மஞ்சள் செடி, பூசு மஞ்சள். இது வந்து முல்லை செடி, முல்லைப்பூ. நிறைய பூ பூத்துச்சு முல்லைப்பூ. இப்போ கட் பண்ணி விட்ருக்கேன், திரும்பி இந்த பாருங்கள் துளிர் விட்டு வந்துடுது. இது வந்து பன்னீர் திராட்சை. இது ஒரு திராட்சை தான் இதுவும். இது வந்து துளசி செடி. இதுவும் நிறைய பறிச்சிட்டோம் நாங்கள். இந்த கொரோனாவுக்கு கஷாயம் போகிறதுக்காக நிறைய பறிச்சிட்டோம். இதுவும் துளசி செடி, மூலிகை செடி தான். இது வரைக்கும் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பார்க்கலாம் வாங்க.
இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான். கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக நாங்களே போட்டு நாங்களே விதைச்சி நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் விதைச்சி சாப்பிட்டு பாருங்கள். மாடி தோட்டம் வைக்கிறதால நமக்கு ஃப்ரெஷ்ஷான காற்று ப்ரீத் பண்ண முடியும். எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் ஆர்கானிக்காக நம்மளே வீட்டில் விதை போட்டு நம்மளே அதை வளர்த்து அதிலிருந்து வர வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம சாப்பிட்லாம். கடையில் வாங்குகிற காய்கறியில் இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. நம்ம மாடியில் டெய்லியும் குனிஞ்சு நிமிர்ந்து தண்ணி ஊற்றுறது, பூ பறிக்கிறது, மாடி தோட்டம் மெயின்டைன் பண்ணுறதே யோகா செய்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.